அதாவது ஐயனார் எப்படி காக்கிறாரோ அதே போல் முருகப்பெருமானும் காத்து கொண்டிருக்கிறார். எதை காத்து கொண்டிருக்கிறார்னா, அவர் தான் இதை பல காணொளிகளில் நம்ம முன்னாலே சொல்லியிருக்கிறோம். என்னென்னா, இந்த மண்ணுலகத்தில் விண்ணுலகத்தில் வந்த சிவபெருமானும் மண்ணுலகத்தில் இருந்த பார்வதியும் திருமணம் செய்து கொண்டு விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் இணைப்பு ஏற்பட்டு பிறந்த முதல் குழந்தை முருகப்பெருமான். அவர் என்ன செய்கிறாரு, தமிழ்ச்சங்கத்திற்கு சிவபெருமானுக்கு அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாண்டிய மன்னனுக்கும் அடுத்த இளவரசு பட்டம் சூட்டப்படுகிறார். 11 சித்தர் மடம் பீடத்திற்கும் அவர் தான் வாரிசாக இளவரசு பட்டம் சூட்டியிருக்கார். அந்த நேரத்தில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இனிமேல் இந்த தமிழ் நாடு, தமிழ் மொழி, தமிழ் இனத்திற்காக, இந்த மொழி இனம் நாட்டை காப்பதற்காக நான் இனிமேல் அந்த 18 படை வீடுகளில் நான் நிறைந்து விடுவேன். நான் இந்த மண்ணுலகம் இருக்கிற வரைக்கும் நான் காத்து கொண்டிருப்பேன். இந்த தமிழ் இனம், மொழி, நாடு இவர்களை காப்பாற்றினேன்னா இவர்கள் மூலமாக உலகத்தையே காப்பாற்றிடலாம்.